இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் ஸ்தோத்திரம். இன்று உங்கள் நாளை தேவன் ஆசீர்வதிப்பாராக. இன்று தேவன் உங்களுக்கு தரும் வார்த்தை சங்கீதம் 1:3. இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆம் பிரியமானவர்களே, பாபிலோன் நாட்டின் அரண்மனையில் ஒரு நாள் பெரிய கலக்கம் ஏற்பட்டது. ராஜா தரியு தன்னுடைய அதிகாரிகளில் யாரை உயர்த்தலாம் என்று யோசித்த போது எல்லோரையும் விட தானியேல் நேர்மையிலும் ஞானத்திலும் சிறந்தவனாய் காணப்பட்டான். இதை கண்டு மற்ற அதிகாரிகள் பொறாமைப்பட்டார்கள். இவனை எப்படியாவது கீழே தள்ள வேண்டும் என்று சதி செய்தார்கள். ஆனால் தானியேலின் வாழ்க்கையில் குற்றம் ஒன்றும் காணவில்லை. ஏனெனில் அவன் தேவனில் வேரூன்றிய மரம் போல் இருந்தான். தினமும் 3 வேளை ஜெபித்தான். ராஜாவின் கட்டளையை கூட விட தேவனுடைய சித்தத்தையே உயர்வாக எண்ணினான். இதனால் அவனை சிங்கக்குழியில் போட்டார்கள். அந்த இரவு முழுவதும் சிங்கங்கள் அவனை தொடவே இல்லை. காலையில் ராஜா ஓடி வந்து பார்த்தபோது தானியேல் பாதுகாப்பாக நின்றான். தேவன் அவனை காத்திருந்தார். தேவனில் நம்பிக்கை வைத்தவன் இலையுதிராத மரம் போல் இருப்பான் என்பதை அந்த சம்பவம் எல்லோருக்கும் வெளிப்படுத்தியது. ஆம் பிரியமானவர்களே, அந்த நாளுக்கு பிறகு ராஜா தானியேலை இன்னும் உயர்த்தினார். அவனை எதிர்த்தவர்கள் விழுந்தார்கள். ஆனால் தானியேல் மட்டும் மேலும் செழித்தான். வறண்ட காலத்திலும் நீருற்றருகே நட்ட மரம் போல் அவன் வாழ்க்கை இருந்தது. அவன் செய்த காரியங்கள் அனைத்தும் தேவனுடைய கிருபையால் வாய்த்தது. மக்கள் தானியேலின் தேவனை பற்றி பயத்தோடும் மரியாதையோடும் பேச ஆரம்பித்தார்கள். சிறை நாட்டில் இருந்தாலும் தேவனில் நிலைத்திருந்தால் அவன் வாழ்க்கை காயாத மரம் போலானது. துன்பம் வந்தபோதும் அவன் விசுவாசம் வாடவில்லை. உலகம் அவனை கீழே தள்ள நினைத்தாலும் தேவன் அவனை உயரத்தில் நிறுத்தினார். தேவனை நம்புகிறவரின் வாழ்க்கை எப்போதும் கனியளிக்கும் என்பதே தானியேலின் வாழ்க்கை சாட்சியாக இருந்தது. ஜெபம் செய்வோம். அன்புள்ள தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே. இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான் என்று நீங்க சொன்ன வார்த்தைக்காக நன்றி. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். எந்த சூழ்நிலைகளிலும் என் தேவனையே நாங்கள் நம்பி இருக்கும் பொழுது, ஆம் ஆண்டவரே, எங்களை நீர் செழிப்பான இடத்திலே நீர் கொண்டு போய் விடுவீரப்பா. உம்மையே நம்பிக்கொண்டிருக்கிற மனுஷர்கள் ஆண்டவரே பாக்கியவான்களாய் இருப்பார்கள். ஆம் ஆண்டவரே, உம்மையே நோக்கி கொண்டிருக்கிற முகங்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போகாது ஆண்டவரே. எந்த சூழ்நிலைகள், எந்த கஷ்டத்திலும் கர்த்தரையே நோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தர் எங்களை ஆசீர்வாதத்தின் உயரத்தில் வைப்பீரப்பா. இதோ இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் அப்பா ஸ்தோத்திரம், எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும் பரவாயில்லை, இந்த நாளில் ஆண்டவரே இந்த பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பார்த்து அவர்களை அப்பா இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருக்க அவர்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும்படியாக நீங்க கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன்.